வாய் இருக்குன்னு சில பேர் கொட்டுறதெல்லாம் கொட்டிடுவாங்க. கடைசியில கேட்டா கோவத்துல பேசினேன்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்போசிட்ல இருக்காங்கல்ல, அவங்க வந்து சிரிச்சுட்டே இருப்பாங்க. சில நேரம் அமைதியா இருப்பாங்க. கண்ல தண்ணியோட நிப்பாங்க. இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, எதிர்த்து பேசாதவங்க இருந்தா, நெறைய டைம் அவங்க கோவத்துல பேசிட்டே இருப்பாங்க. ஆனா, அவங்க கோவத்துல பேசுறதுக்கு திரும்ப பதில் குடுக்க முடியாமலாம் ஆப்போசிட்ல நிக்கிறது இவங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் அப்படின்னு நெனச்சுக்கிறாங்க. இல்லவே இல்ல. ஒரு நாள் ஆகும்னா, அவங்க பூம் ஆயிடுவாங்க. பூம் ஆகுறப்போ என்ன ஆகும்னா, டோட்டலா லைஃப் ஒண்ணு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கணவனோ, மனைவியா இருக்கலாம். லவ்வரா இருக்கலாம். பிசினஸ் பார்ட்னரா இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். யாரா இருந்தாலும் எதிர்க்க நிக்கிறவங்க ரொம்ப குட்ட குட்ட குனிறாங்கன்னு நெனச்சு, ரொம்ப போட்டு வதைச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா, ஒரு நேரம் கழிச்சு பார்த்துக்கிறப்போ, அவங்க ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. டோட்டலா உங்கள வந்து கட் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா, அவங்க குடுக்குற பதில் உங்களால நீங்க கோவத்துல பேசுனா குடுக்குற பதிலா இருக்காது. அதுக்கப்புறம் நீங்க லைஃப்ப தேடுற பதிலா இருக்கிற மாரி ஆயிடும். அதனால மேக்ஸிமம் இந்த கோவத்துல பேசுறேங்கிற ஆட்டிட்யூட விட்டுட்டு, நேரா பேசுங்க. எதையும் திரைமறைவு இல்லாம ஸ்ட்ரெயிட்டா பேசி பதில் கேளுங்க கிடைக்கும்.